இன்னைக்கு நம்ம நோ ஓவன், நோ எக், நோ மைதா, நோ சுகர் ரெசிபி தான் பார்க்க போறோம். எக்ஸைட்டடா இருக்கீங்களா? வெறும் 5 இன்கிரிடியன்ஸ் வச்சு உங்களால ஒரு பாக்ஸ் செல் பண்ணா 300 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுங்கிறது தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்த சம்மருக்கு உங்க குழந்தைகளுக்கு நீங்க வெளியில இந்த பொருள் வாங்கி கொடுக்கறது பதிலா நீங்களே வீட்டுல செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பியா சாப்பிடுவாங்க. நீங்களும் ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும், உங்க குழந்தைகளுக்கும் நீங்களே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன ரெசிபின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நம்ம வீட்லயே வந்துட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சூப்பரா இருக்கா? சூப்பரா ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம ஓடிஜி எதுவுமே யூஸ் பண்ணல, சுகர் கூட ஆட் பண்ணல. குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ இந்த ஒரு பாக்ஸை நீங்க 450 வரைக்கும் செல் பண்ணலாம். மஸ்ட் ட்ரை. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோப்ளைட் விப்பிங் க்ரீம் வந்துட்டு 240 கிராம் எடுத்துக்க போறோம். இது கூட அமுல் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து பாத்தீங்கன்னா 90 கிராம், கார்ன்ஃப்ளவர் 16 கிராம், கொக்கோ பவுடர் 25 கிராம், மில்க் 120 கிராம். மில்க் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணாம நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல நல்லா கூல் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், சூடா வந்துட்டு யூஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டெப் நம்பர் 1, யூஸ் பண்ற எதுலயுமே வாட்டர் இல்லாம பாத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் 25 கிராம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 16 கிராம். இது ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 90 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கோம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மில்க் வந்து 90 கிராம், இதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கண்டினியூஸா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கேப் விடாம. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம பேன்ல வந்துட்டு ஷிஃப்ட் பண்ண போறோம். லோ ஃப்ளேம் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நீங்க பண்ணக்கூடாது. நான் லோ ஃப்ளேம்ல எப்படி பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் உங்களுக்கு டேக் பண்றேன், பை பண்ணிக்கோங்க. நல்ல வெயிட்டா நல்ல குவாலிட்டியா இருக்கு. இப்போ லோ ஃப்ளேம்ல இந்த பேன்ல இந்த மிக்சர் வந்துட்டு நம்ம போட்டு இப்போ லோ ஃப்ளேம்லயே தான் நம்ம வந்துட்டு இதை பண்ண போறோம். இது வந்துட்டு நல்லா ரொம்ப திக்காவும் ஆயிடக்கூடாது. திக்கா ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நமக்கு லப்பர் மாதிரி வந்துடும். ஸோ வந்துட்டு லோ ஃப்ளேம்ல நான் சொல்ற அந்த டைம் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டி கெட்டியா வந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம மிக்ஸ் பண்றப்ப எல்லாமே சரியாயிடும். நமக்கு திக்னஸ் தான் முக்கியம். ஸோ அந்த திக்னஸ் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பேனில் ஊற்றுனது கரெக்டாக 3 to 4 மினிட்ஸில் நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு. ஸோ 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கேப்பே விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு திக்னஸ் கிடைச்சிருச்சு நமக்கு. ஓகே, இந்த டைமில் வந்துட்டு நம்ம கேஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். பேன் எடுத்ததும் நீங்கள் வந்துட்டு இன்னொரு இதில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். பேன்லேயே வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைங்க, கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கு. இது ஜஸ்ட் நான் போட்டு க்ளோஸ் பண்ணா இது வந்துட்டு ஏரே போகாது. உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க கிளாஸ் பவுல் வச்சிருந்தனாலும் பிளிங் ராப் வச்சுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க 1/2 hour வந்துட்டு ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு எடுத்துக்கலாம். கிளாஸ் பவுல் உங்ககிட்ட இல்லைன்னா நான் உங்களுக்கு ப்ராடக்ட் டேக் பண்றேன், பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தையும் நான் உங்களுக்கு டேக் பண்றேன், நீங்க பை பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நான் ரூம் டெம்பரேச்சர்ல கொஞ்சம் கூல் பண்ண போறேன். ஆக்சுவலாக இப்போவே வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஐஸ்கிரீம், ஒரு நல்ல டார்க் சாக்லேட் ஐஸ்கிரீம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இனி அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போகிறப்போ அதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்டியா செம க்ரீமியா டெக்ஸ்சரோட உங்களுக்கு நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
இந்த சம்மருக்கு வீட்டில் குழந்தைங்க நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் கேட்டு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் தான். 1 டே பிஃபோர் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 வீக் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட்டரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பேட்ச்லா வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட்டே பண்ணாமல் நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். ஸ்பேட்ச்லா இல்லைன்னா நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு டேக் பண்ணுறேன், பை பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் இல்லைங்க ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் எத்தனை ஸ்கூப் ஐஸ்கிரீம் வரும்னு சொல்லிட்டு யாருக்காவது கெஸ் இருக்கா? அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நீங்கள் பண்ண கெஸ் கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டெப் நம்பர் 2, விப்பிங் க்ரீம் 240 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு திக்காக அடிச்சிடாதீங்க, சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அடித்தா போதும். ஸ்பீடு வந்து 1 லெவலில் வச்சே பண்ணிக்கலாம். திக்கில் சாஃப்டாக வர வரைக்கும் நான் வந்துட்டு பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற அந்த மிக்சரை எடுத்துடலாம். ½ hour வரைக்கும் நல்லா கூல் பண்ணி எடுத்திருக்கோம். இதை ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் இதை பிரேக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த விப்பிங் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கன்சிஸ்டன்ஸாக நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது நல்லா திக்காக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நல்லா வந்துட்டு பீட் பண்ணணும். இந்த மிக்சர் வந்துட்டு விப்பிங் க்ரீம் கூட நல்லா பீட் ஆகணும். ஓவர் பீட் கொடுத்துட்டிங்கன்னா வாட்டர் ஆகிடும். வாட்டர் ஆகிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் வந்துட்டு கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்காது. ஸ்பீட் 1லயே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணதை இந்த பவுலில் தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டு இதில் போட்டுடலாம். சூப்பராக நமக்கு இப்போ ஐஸ்கிரீம் வந்துட்டு ரெடியாக போகுது. இன்னும் நம்ம இதை வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். இந்த மாதிரி அழகாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுருக்கிற இந்த பாத்திரத்தில் என்ன பண்ணாலும் கீழே வராது. ஓகே, எக்ஸைட்டட். ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிச்னஸ் டேஸ்ட்டுக்காக நான் இதில் வந்துட்டு நட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட ஹோம்மேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் திங்ஸும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணல. மில்க் அப்புறம் க்ரீம் இருக்கிறதுனால இதில் வந்துட்டு கால்சியம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சேல் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் இது அப்படியே கொடுத்தீங்கன்னா 350 வரையிலிருந்து 400 வரைக்கும் நீங்கள் இந்த சம்மரில் சார்ஜ் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணலாம். பிஸ்னஸாகவும் ஆச்சு, உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக நீங்களும் கொடுத்தது மாதிரியும் ஆச்சு. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 6 hours வச்சுட்டு இதோட அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ அவுட்புட் பார்க்கலாமா? செம்மையா சில்லுன்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் வச்சு ஒரு ஸ்கூப் எடுக்கலாம். சூப்பராக ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாக்லேட் ஐஸ்கிரீம். இதே மாதிரி உங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட ரெசிபியை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.